ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு விழிப்புணர்வை பற்றி தான் அது வீடியோ தான் அது. இந்த குழந்தைங்களுக்கு இந்த பல்லெல்லாம் கொட்டுதில்ல, அந்த சொத்த பல் இருக்கிறவங்க, அந்த இந்த வயிறு வலி இருக்கிறவங்க, இது எல்லாமே இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த கருத்து வீடியோ தெரியுங்களா? ப்ரெஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறது அதுதான் பாருங்கள். இப்படி தான் விளக்கணும். இப்படி பல்லடி இப்படி விளக்கணும். சிலவங்க வந்து இப்படி விளக்குறாங்க. இப்படி விளக்குனா என்ன ஆகுனா பல்லு ஆட்டம் கொடுத்துரும், சீக்கிரம் விழுந்துடும். சரிங்களா? பல்லு விளக்குறதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதா, இதை போய் பெரிய விஷயமா அப்படின்னு வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க. இதான் மெயின் நுழைவாசல். ஒரு மனிதனுக்கு நோய் வரக்கூடியது இடம் இந்த வாயிலிருந்து அந்த கிருமி வயிற்று உள்ளே போகுது பாருங்கள். இதுலேருந்து தான் நோயே ஆரம்பம். வேறு எந்த இதுலையும் வரதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரதுக்கு மெயின் இதுதான், உணவு மூலமாக தான். 99% தான். அதனால் அந்த அந்த ஸ்கூல் படிக்கிறவங்க இவங்கெல்லாம் மெயினாக அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பல்லு நல்லா விளக்கிட்டு நல்லா வாயை கொப்பளிச்சிடணும். ஒரு தடவை 2 தடவை கொப்பளிச்சுட்டு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். டீயோ காபியோ பல்லு விளக்காமல் எதுவுமே குடிக்கக்கூடாது. இது அடிப்படை. ஓகே, அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா தெரியாதவங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? தெரியாதவங்க சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். பல பேர் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். பல்லு விளக்காமல் சாப்பிட்டா என்னென்ன நோய் வரும்னு அதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். பல்லு விளக்காமல் சாப்பிட்டா மெயினாக வயிற்றில் வந்து கிருமி வந்துடும். வயிற்று வலி பிரச்சனை வந்துடும். வயிறு பெருசாக திந்தி விழுந்துடும். வயிறு வந்து சென்டர் ஃபேட்டு எப்போவுமே வந்து நல்லா நச்சுன்னு இருக்கணும். என் போட்டாலாம் அனுப்பிச்சிருக்கோம். அது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சென்டர் ஃபேட் அது இருக்கக்கூடாது. வயிறு இருக்கக்கூடாது. வயிறு இருந்துச்சுன்னா நிறையா நோய் வரக்கான அறிகுறிகள் நிறையா இருக்குது. சென்டர் ஃபேட்டு மட்டும் எப்பவுமே இதை வரக்கூடாது. அது வந்து மெயினாக அதை ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் வந்து காஃபி டீ மேக்ஸிமம் நான் வந்து லைக் பண்ண மாட்டேன். அது உங்கள் இஷ்டம். ஏன்னா அது நான் சாப்பிடக்கூடாது, அது சொல்ல முடியாது. காஃபி, டீ, வெஜ்ஜி, நான்வெஜ் எது வேணுமாலும் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாப்பிட்டு முடிஞ்சோடனே நல்லா வாய் கொப்பளிச்சிடணும். முடிஞ்சால் ப்ரெஸ் பண்ணிடுங்க, இது பெஸ்ட்டு. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகிட போகுது? அது வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை வலியுறுத்தி இந்த சின்ன குழந்தைங்க பக்கத்தில் கூட கேட்டாங்க, ஓ அப்படியா அங்கிள், இப்படி வளர்க்கணுமா அங்கிள், அப்படி வளர்க்கணுமா அங்கிள்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன் இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க உடனே ஒருபடி மேலே போய், அங்கிள் நீங்கள் தான் வீடியோ போடுறீங்களா யூடியூப்பில், வீடியோ போடுங்க, நாங்கள் யூடியூப்பில் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. இப்போல்லாம் பழகிட்டாங்க அந்த மாதிரி. நம்ம நேராக ஒரு விஷயம் சொன்னோம்னா நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, நாங்கள் இதில் பார்த்துக்குறோம், செல்லில் பார்த்துக்குறோம் அப்படின்னு. எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டு பாருங்கள். இருந்தாலும் நல்ல விஷயத்த கொண்டு எடுத்துக்கங்க. அதான் சொல்கிறேன், டெக்னாலஜி பேர் அந்த மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல விஷயத்த மட்டும் தான். அதான் அந்த விழிப்புணர்வு வீடியோ நம்ம சேனல்லேயே அதான் வரும். மெயினாக எல்லாமே விழிப்புணர்வு பற்றி தான் வீடியோவே வரும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சேனல் நம்பி பார்க்கலாம். நல்ல ஒரு விஷயமாக நல்ல கருத்தாக தான் வரும். அப்புறம் கையை கழுவும் போதும் பாருங்கள், நல்லா கழுவணும். வரும் இப்படி இப்படி பிடிச்சி கழுவணும், இப்படி இது பிடிச்சி கழுவணும். சோப் போட்டு நான் சும்மா செஞ்சு காட்டுறேன். சோப் போட்டு கழுவணும் பாருங்கள். இப்படி கழுவணும், இப்படி கழுவணும், இப்படி கழுவணும், இப்படி கழுவணும், இதுவரையும் கழுவணும். எப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் சரி, கையுங்க பாருங்கள், சோப் போட்டு இதுவரையும் கழுவணும். அப்புறமா சாப்பிட்ணும். அந்த சாப்பிட்ற விஷயத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். நானும் மெடிக்கல் புக்கெல்லாம் நிறையா படிச்சிருக்கேன். அந்த சாப்பிட்ற விஷயம் அதுவும் அனுபவம். வயிறு வலி வந்து கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்கேன். அதுலேருந்து தான் நானும் அதை ஃபாலோ பண்ணிடுறேன். அந்த நான் ஒரு சிந்திச்ச ஒரு இதை சொல்லிடுறேன். கடந்த காலத்தில் ரொம்ப அடிக்கடி வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு மாதம் 2 மாதம் வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, அங்கே டாக்டர் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க, சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நானும் வந்துடுவேன், அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் வயிறு வலிக்கும். அப்புறம் நைட்டில் தூக்கமே வராது. அப்புறமேலு ஒரு டாக்டர், அங்கே வயசான டாக்டர் இருந்தார், சென்னையில் தான், கேகே நகரில். அவர் பேர் வந்து பெருமாள். அவர் பேர் டாக்டர் பேர். நல்ல ஆள், நல்ல பொறுமையான ஆள்.
நல்லா சொல்லு பாப்பார். பால் பிடிச்சி வயிறெல்லாம் இப்படியெல்லாம் தட்டி பார்த்து அவர் சொன்னார், இது வயிற்றில் கிருமி இருக்குது அப்படின்னு சொன்னார். கிருமி எப்படி டாக்டர் வந்துச்சு கிருமி அப்படின்னு? அதான் நீங்கள் சாப்பிடும்போது நல்லது சாப்பிடணும், சுத்தபத்தமாக இருக்க பார்த்து சாப்பிடணும், பல் விளக்கி சாப்பிட்ருக்கணும், நல்லா இந்த மாதிரி இருந்தால் வந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லி தான் அப்புறம் தான் எனக்கே தெரியும். அப்புறம் தான் அப்புறம் மெடிக்கல் புக்கும் நேராக படித்தேன். வயிறுலாம் எதுக்கு வருது என்ன ஏதுன்னு. அப்போ அதனால் பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான், ஏன்னா நம்மளை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இதை சொல்கிறேன். நான் ரொம்ப அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டது. அது வரைக்கும் இது வரைக்கும் பல் எல்லா பல்லும் நல்லா இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இதை ஃபாலோ பண்ண வரைக்கும். அப்புறம் இன்னொரு சவுண்டு எனக்கு வந்துச்சு. இந்த ஆண் இப்படி தான் இந்த இடத்துல சவுண்டு வந்துச்சு. பல்லுலேருந்து டக்குன்னு சவுண்டு வந்துச்சு. நான் அப்படி பயந்துட்டேன். என்ன பண்ணுறது இது பண்ணுறது, பல்லு போச்சுன்னா போச்சு, என்ன பண்ணுறது, சொத்த பல்லாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, தேவையில்லாமல் இந்த பயப்படுறது தான் ஒன்று. அது பயப்படாதீங்க. ஏன்னா நான் அதை பயந்துட்டு இருந்தோம், அப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு. சரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் டாக்டர் போய் பார்த்துருவோம் அப்படி சொல்லிட்டு போய்ட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு பல் டாக்டர் போய் பார்த்தாச்சு. எங்கே வேலை செய்கிறேன்னு, பக்கத்தில் அங்கே தான் சார் வேலை செய்கிறேன் அப்படின்னா, ஹோட்டலில் வேலை செய்கிறேன் அப்படின்னு. சென்னையில் இருக்கும்போது இது வந்து பல வருஷக்கணக்காக ஆகுது. அப்படியா ஆடு வாயப்படுறதுனா நல்லா டார்ச் லைட் அடித்து பார்த்தாரு. அது பார்த்துட்டு இங்கே பாரு எதுவும் பார்க்க எதுவும் போடுவி அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லைங்க பீடா தான் போடுவோம், ஸ்வீட் பீடா. அப்புறம் பீடா மட்டும் ஸ்வீட் பீடா மட்டும் என்ன தும்பிட்டு என்ன, பல்லு இப்போ வந்து உனக்கு வந்து நல்லா இருக்குது என்ன, அந்த பீடா எதுவும் போடாத, பல்லு நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. அது போடாமல் இருந்து இது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் பீஸ் எவ்வளோங்கண்ணா? பீஸ் வேண்டாம் தம்பி, நானா ஒன்றும் வைத்தியம் இல்லை, பல்லு நல்லா இருக்குது பார்த்தேன், அப்புறம் வேஸ்ட்டாக இதுக்கு, அப்புறம் போயிட்டு வா, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணு, எனக்கு பீஸு கொடுத்த மாதிரி நீ அந்த பீடா போடுறத விட்டுரு அப்படின்ட்டார். அதுலேருந்து விட்டுட்டேன், இதுவரையும் கிடையாது. நல்ல விஷயம் அவரும் சொன்னார். அது பீஸு கூட வாங்காமல் சொல்லாரு பாருங்க. சிலவங்க அதான் சாகுன்னு சொல்லி காசை கொடுத்துட்டு பில்லு எழுதி வச்சு ஏற்றி விட்டுருவாங்க. ஆனால் மருத்துவர்களையும் அந்த மாதிரி இருக்காங்க, நல்ல மனிதர் இருக்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். பரவாயில்ல சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்னதுக்கு வேண்ட்டு ஃபீஸு கூட வேண்டான்ட்டார், ஆனால் நமக்கு ஒரு அறிவுரை சொன்னார் அப்படின்னு அன்றைக்கி அப்படியே உள்வாங்கினது தான். அன்னையிலேருந்து அதை போடுறது, அந்த பீடா போடாமல் விட்டேன். அதே மாதிரி பல்ல இதுவரையும் நல்லா இருக்குது. இந்த ப்ரெஷ் பண்ணுறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது. அது வரைக்கும் இந்த ஃபாலோ பண்ண உடனே ஃபஸ்ட்டு அந்த மாத்திரை சாப்பிட்டு கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் இது பண்ணிவிட்டு இதை ரொட்டீன் பண்ண ஆரம்பித்தேன். அவர் 2 விஷயந்தான் சொன்னார். வயிறு வலிக்கு வந்து சுடு தண்ணி ஆற வச்சு குடிச்சிரு அப்படின்னாரு. அப்புறம் 2வது வந்து கஞ்சி. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் தான். இதையே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் சரியாச்சு. அப்படியே நார்மல் ப்ரொடெக்ஷன் வந்து மறுபடியும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில் வந்து. அப்புறம் சாப்பிட்றத பற்றி இது சொன்னால அதுவும் பாருங்கள். எப்படி தெரியுமா சாப்பிட்ணுங்கன்னா, சிலவங்க ஒரு அர்ஜென்ட் ஆச்சு, லேட் ஆச்சு, ஸ்பீடாக கடன்னு சாப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாதுங்க. அப்படி சாப்பிட்டா வயிறு ப்ராப்ளம் வந்து அப்படின்னு சாப்பிடுங்க. நல்லா மென்று பொறுமையாக, எப்படியும் ஒரு டாக்டருங்க வந்து 20 நிமிஷம் சொல்கிறாங்க சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி வயிறு வலி ப்ராப்ளம் இருக்கவங்க அந்த மாதிரி இருந்து தான் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. இப்போ அர்ஜென்ட்டாக ஓடுறாங்க, அப்போ உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்தோடனே அப்போ டாக்டர் சொன்னால் மட்டும் அப்போ மட்டும் கேட்குறீங்களா? ஒரு இதான் உட்காரணும், இப்போ நேரம் சாப்பிட்ணும், அப்போது மட்டும் எப்படி கேட்குறீங்க? நல்லா இருக்கும்போது அது வந்து இதுக்கு கொண்டு வாங்க நடைமுறைக்கு, அப்புறம் நல்லது தானே. அதே மாதிரி டக்குன்னு நாக்கு நல்லா வலிக்கணும், டங் கிளீனர் போட்டு வலிச்சிடணும், டெய்லியும் வலிச்சிடணும். எல்லாம் இன்றைக்கி வில்லேஜில் வந்து குச்சி வச்சு வளர்க்குனாலும் சரி, இப்படியே வளர்க்குங்க குச்சி வச்சு, நான் சொன்ன ஸ்டைல்லையே இப்படி வந்து விளக்கிறாதீங்க. இப்படியே விளக்கிட்டு அப்படி டங்குனி அதை குச்சி எடுத்துக்கிட்டு டங்குனி நல்லா வலிச்சிருங்க, சரிங்களா? அது பண்ணிடுங்க. சாப்பிடும்போது அப்படி தான் சாப்பிடணும், பொறுமையாக நல்லா மென்று நிதானமாக அப்படி நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதுலேயே பாதி வந்து செமிச்சிடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிவிக்கிட்டீங்களா? நொறுங்க தின்னா ஆயுசு 100ன்னு சொல்லுவாங்க. நொறுங்க தின்னா ஆயுசு 100னா இதுதான் அர்த்தமே. நல்லா மென்று சாப்பிட்றது, அதான் நொறுக்கு, நல்லா நொறுக்கிறது. டாக்டர் என்ன சொல்கிறோம், அப்படி கிரைண்ட் மாதிரி அரைச்சிடணும் வாயில். மென்று சாப்பிட்டோன்னா அத்தோடு முடிஞ்சிச்சு. நீங்கள் ஜீரணம் ஆகுது ஈஸியாக இருக்கும், வயிறு வலி வராது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீட்டாக இருக்கலாம்.
நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். அது மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணி பாருங்கள் எப்படி இது சொன்னது கரெக்டாகுதோ ஒர்க் ஆகுதோ இல்லையான்னு பாருங்கள். அது மாதிரி பண்ணி பாருங்கள் சரிங்களா. அந்த மாதிரி முள்ளா சாப்பிடணும், அர்ஜென்ட் போட்டே சாப்பிடாதீங்க. ஒரு நேரத்துக்கு போகணும் அங்கே போகணும், பொறுமையாக சாப்பிடுங்க. நேரத்துலேயே சாப்பிடணும், அன்டைமில் சாப்பிடாதீங்க. அன்டைம்லும் சாப்பிடாதீங்க. 10 மணிக்குள்ளே சாப்பிடுங்க, இல்லை 7 மணிக்கு எல்லாம் முடிச்சிடுங்க. காலையில் மத்தியானம் அதே மாதிரி 1 to 3 அதுக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. நைட்டு 7 to 8 9 சாப்பிட்றது நல்லது. அதிகபட்சம் போனால் 10 மணிக்குள்ளே சாப்பிடுங்க, ரொம்ப பெஸ்ட்டு. உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. சரிங்க. இதெல்லாம் நான் நம்புகிற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்புகிறவங்களுக்கு நடராஜன், நம்பாதவங்களுக்கு யமராஜன் சொல்கிறாங்கல்ல. ஒரு விஷயத்தை நம்பி பண்ணுங்க, நல்ல விஷயத்த. ஓகே பாய். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு நல்ல கருத்து வீடியோ பார்ப்போம்.